மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு தமிழகத்திலே இன்றைக்கு யாரால் இந்த ஆட்சி தொடர்கிறது என்பது நமது பகுதி மக்களுக்கு நன்றாக தெரியும். சின்னப்பா அவர்கள் சொன்ன காரணத்தினால், கேட்டுக்கொண்ட காரணத்தினால் பன்னீர்செல்வத்தை நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து முதல்வராக்கினார்கள். ஆனால் முதல்வரான பன்னீர்செல்வம் அதுவரை அம்மா அவர்கள் இருந்த காலம் வரை பசுந்தோல் போர்த்திய புலியாக காட்சியளித்த பன்னீர்செல்வத்தின் உண்மை சுரூபம் அதற்கு பின்புதான் வெளிப்பட தொடங்கியது. அவரின் போக்கு மாறியதால் அவர் யாருக்கோ ஏஜெண்டாக செயல்பட தொடங்கியதால் அவரை முதல்வர் பதவியிலிருந்து இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற நமது கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த திரு பழனிசாமி அவர்களை அன்றைக்கு முதல்வராக்கினோம். அவரை முதல்வராக்கிய அன்று நமது பொதுச் செயலாளர் அவர்கள் சிலர் செய்த சதியால் உச்சநீதிமன்ற தீர்ப்பினால் அவர் பெங்களூர் சிறைக்கு செல்கின்ற அந்த நிலையில் கூட 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று போகிறோம், இந்த ஆட்சியும் கட்சியும் எக்கேடு கட்டு போனால் என்ன என்பதை கூட அவர் எண்ணாமல் அம்மாவின் ஆட்சி, அம்மாவின் கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அம்மா அவர்கள் காலம் வரை தொடர்ந்து நமக்கு ஆதரவாக இருக்கின்ற நமது மேற்கு மண்டலமாகிய கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒருவர் வரட்டும் என்றுதான் அன்றைக்கு பழனிசாமி முதல்வராக தேர்ந்தெடுத்தோம். அன்றைக்கு மாத்திரம் நான் நினைத்திருந்தால் பொதுச் செயலாளரின் அக்கால் மகன் என்ற முறையிலே நான் கூட முதல்வராக இருக்க முடியும். ஆனால் பதவிக்காக இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர், அதுவும் அம்மா அவர்கள் அமைச்சரவையில் இருந்த ஒருவர், நமக்கு ஆதரவாக இருக்கின்ற கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒருவர் வரட்டும் என்றுதான் அவரை பொதுச் செயலாளரும் நானும் தேர்ந்தெடுத்தோம். அவரை முதல்வராக்கிய பிறகு உங்களுக்கெல்லாம் தெரியும் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றது. ஏற்றி வைத்த ஏரியை எட்டி உழைப்பது, உண்ட வீட்டுக்கே 2 செய்வது போல இன்றைக்கு இந்த முதலமைச்சரும் அமைச்சர்களும் செயல்பட்டுக் கொண்டிருப்பது உங்களுக்கு நன்றாக நினைவில் இருக்கும். அன்றைக்கு நம்ம எதிர்த்து பாஜகவின் ஏஜெண்டாக செயல்பட்டு பன்னீர்செல்வம் சென்றபோது அவர் இந்த ஆட்சிக்கு பழனிசாமியை ஆட்சியில் அமர்த்த அன்றைக்கு நடந்த வாக்கெடுப்பின் பொழுது எதிர்த்து வாக்களித்தவரை இன்றைக்கு கூட்டுக்கு சேர்த்துக் கொண்டு அவரை முதல்வராக்க வேண்டும் என்று வாக்களித்த நமது முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் உட்பட நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் 18 பேரை அவர்கள் தகுதி நீக்கம் செய்த காரணத்தினால் அவர்கள் எல்லாம் வெகுண்டெழுந்து, கழகத்தின் தொண்டர்கள் அனைவரும் வெகுண்டெழுந்து, எப்படி புரட்சி தலைவர் அன்றைக்கு இயக்கத்தை விட்டு நீக்கிய பொழுது 72 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டதோ அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் தொண்டர்களால் துரோகத்தை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம் என்பது எல்லோருக்கும் தெரியும். இவர்களுக்கு இரட்டை இலை கொடுக்கப்பட்ட பிறகு புரட்சி தலைவரின் வெற்றி சின்னமாகிய அம்மா அவர்கள் கட்டி காத்த வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை கொடுக்கப்பட்ட பிறகு ஆர்கே நகர் தொகுதியிலே அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. பொதுவாக இடைத்தேர்தலிலே ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும். ஏனென்றால் இன்றும் 4 ஆண்டுகள் ஆட்சி இருக்கின்ற காலகட்டத்திலே மக்கள் ஆளுங்கட்சிக்கு வாக்களிப்பார்கள். ஆனால் தமிழ்நாட்டு வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு சுயேட்சை வேட்பாளரை, அதுவும் இடைத்தேர்தலிலே திமுகவை டெபாசிட் காலி செய்து இரட்டைகளை தப்பி தவறி டெபாசிட் பெற்றது உங்களுக்கு தெரியும். 33 பேரும் வீடு வீடாக சென்று வாக்குக்கு 6000 ரூபாய் பேரம் பேசிய பிறகு கூட அந்த தொகுதி மக்கள், ஏழை எளிய தொழிலாளர் மக்கள் அதற்கெல்லாம் அடிபணியாமல் இன்றை 41,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் துரோகத்திற்கு துணை போக மாட்டார்கள், அவர்கள் என்றைக்கும் தீமைக்கு வழிவகுக்க மாட்டார்கள் என்பதை உணர்த்துகின்ற விதமாக வாக்களித்தார்கள். தமிழ்நாட்டிலே பாதிக்கப்படுகின்ற விவசாயிகளாக இருக்கட்டும், அனைத்து பிரிவினர்களாக இருக்கட்டும், அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பாதுகாப்பு அவர்கள் கிராமப்புற ஏழை எளிய மாணவ மாணவியர்கள் மருத்துவக் கல்லூரியிலே படிக்க வேண்டும் என்பதற்காக நீட் தேர்வை தமிழகத்திலே வரவிடாமல் தடை செய்தார். அதுபோல நமது விவசாயிகளை பாதிக்கின்ற அது கெயில் திட்டமாக இருக்கின்றாலும் சரி, மீத்தேன் திட்டமாக இருந்தாலும் சரி, ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் தடை செய்தார். ஆனால் அம்மாவின் வழியிலே இது அம்மாவின் ஆட்சி என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு அம்மாவின் பாதையிலிருந்து வெகு தூரம் விலகி சென்று தங்கள் சுயநலத்துக்காக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு
இனி நான் கூட்டணி கிடையாது என்று அம்மா அவர்கள் அறிவித்தார்கள். அதனால்தான் 2014 தேர்தலிலே அவர்கள் தனித்து நின்று மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார்கள். 37 தொகுதிகளிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனால் இன்றைக்கு இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு அம்மா அவர்கள் யாருடன் கூட்டணி வேண்டாம் என்றார்களோ அந்த கட்சியோடு கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அம்மா வழியில் வருபவர்கள் ஆட்சி செய்வதாக சொல்பவர்கள் செய்கின்றது அவர்களுடைய நடைமுறை. நிச்சயம் பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் இந்த துரோகிகளுக்கு நல்ல பாடம் புகட்டுவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம்.